நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு வரவேற்புரை வழங்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும் நன்றியுரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் உலகநல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி பகிரதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு உலகையே வசமாக்கலாம். அருட்தந்தையின் வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் நாள் ஒரு சிந்தனையில் பிப்ரவரி 18ஆம் தேதியில் எழுதியது உலகையே வசமாக்கலாம் என்ற தலைப்பு. வாழ்க்கையில எல்லாருக்கும் உலகையே வசமாக்கணுன்ற எண்ணம் ஏதாவது ஒரு தருணத்துல கண்டிப்பா வந்திருக்கும். இப்போ 2 சொற்கள் உடைய இந்த தலைப்பை நாம் சற்று நம்ம உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, உலகம் பிளஸ் வசமாக்கலாம். உலகம் அப்படின்றது உள் என்ற மூல சொல்லிலிருந்து வந்தது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுற்றி வருதல், அலைதல், சுழன்றுதல். எதெல்லாம் சுற்றி வரும்? இந்த உலகத்தை சுற்றி வர வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, உலகம், பூமி, ஞாலம் அப்படின்ற பல்வேறு பெயர்களை கொண்டதுதான் இந்த உலகம். வசமாக்குதல் அப்படின்னா தன்வயமாக்குதல், தனக்குள்ளதாக அதை மாற்றிக்கொள்ளுது. எதை தனக்குள்ளதாக மாற்றிக்கொள்ளணும்? ஏதோ ஒரு ஆசைப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு விஷயத்த பெருசா நேசிச்சிருப்போம். அந்த விஷயம் நமக்கு இது மட்டும் எனக்கு நடந்து விடுச்சுன்னா இந்த வாழ்க்கையை, இந்த உலகமே எனக்கு வசமாகிவிடும். நம்ம பல தருணங்கள் இதை சொல்லியிருப்போம் தானே. இது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? ஒரு நினைக்கிறோம், அது கிடைச்ச பின்பு அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு தான் நாம் உலகையே வசமாக்கலாம். சோ வெற்றி எப்படி டிஃபைன் பண்றோம்? வெற்றி எந்தெந்த இடத்துல, எந்தெந்த மக்கள் எப்படியெல்லாம் டிஃபைன் பண்றாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாடுகளை, மகிழ்ச்சியான நாடுகள் அப்படின்னு சில நாடுகளை எடுத்துக்கிட்டாங்க. அந்த வரிசையில முதல் 4 இடங்களை பிடித்தது எந்த நாடு அப்படின்னா, ஐஸ்லாந்து, பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க். இந்த நாடுகள்லாம் உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற நாடுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுல என்னெல்லாம் அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் இருக்கும்? அங்க பொதுவா வார் இல்ல, போரும் இருக்கிறது இல்ல. அங்க பெரிய எனிமிகள் ஒரு பகைமை இருந்தா தானே அது போரா மாறும். சோ அங்க இருப்பதில்ல. அந்த மக்கள்கிட்ட எல்லாம் போய் ஒரு நேர்காணல் நடத்தி இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். டெய்லி டெய்லி புத்தகங்கள் படிப்பதை எங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியா வச்சுக்கிறோம். 3வதாக ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாங்க, நாங்கள் கம்யூனிட்டி லிவிங், அதாவது சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழும். கம்யூனிட்டி லிவிங் நம்ம இப்ப பொதுவா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 200, 300 வீடு இருக்கிற இடத்த கம்யூனிட்டி லிவிங் அப்படின்னு சொல்றோம். அந்த மக்கள் கம்யூனிட்டி லிவிங் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து ஒத்தும் உதவியும் வாழும் அந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லோரும் இன்புற்றிருக்க வேறென்றும் அறியேன் பராபரமே என்ற சொல்லுக்கு இணங்க நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நம் வசமாக்கவும் செய்வதற்கு என்ன இருக்கிறது? மகான் சொல்றாங்க, எந்த ஒரு ஜீவ இனமாக இருக்கணும், அந்த ஜீவ இனத்துக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒன்று தேவை, மற்றொன்று விருப்பம். தேவை, விருப்பம் இது நமக்குள்ளாக எழும்பொழுது, சப்போஸ் இப்படி புரிஞ்சுக்கோ, ஒரு பசி அப்படின்ற அந்த உணர்வு, அந்த உணர்வு நமக்கு உணவு தேவை அப்படின்றத கொண்டு வருது. அந்த உணவு, அந்த தேவை, விருப்பமான உணவை நம்ம சாப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் தேவையில ஆரம்பிக்குது. பசின்ற தேவையில ஆரம்பிச்சு
விருப்பமான உணவை சாப்பிடும்பொழுது சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் அதிகமான உணவு சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கிறதுனா செரிமானத்துல பிரச்சனை ஏற்படுது. கொஞ்ச காலம் நம்ம இந்த உணவை சாப்பிட்டுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த செரிமான உறம்பு என்ன பண்ணுதுன்னா நமக்கு உடல் அளவுல பாதிப்பை ஏற்படுகிறது. சோ உடம்பில் தோன்றும் எண்ணம், பசி என்ற எண்ணமும் அதன் பின்னாக நடைபெறும் அந்த செயல் என்ன பண்ணா உடல் உறுப்புகளை பாதிக்காத வரையில் நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவை விருப்பம், பிறர் தேவை விருப்பம் தாக்கப்படாது. ஒரு ஒரு 3 ஒரு ஒரு 3 இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னா, அது மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். 4வது இட்லி நம்ம சாப்பிடும்போது, அது மற்றவர்களுக்கு இருக்கிற உணவ நாம் சாப்பிட்டதாக கன்சிடர் பண்ணி சாப்பிடும் பொழுது, நமக்கு உடல் அளவுல பாதிப்பு ஏற்படுத்து, இன்னொருத்தரோட தேவையும் நாம் பறித்துண்ணல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம செய்றோம். இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம் உடம்புல செல்கள் சீர்குலையுது. எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த சீர்குலைவு ஏற்படுத்தும் பொழுது, இந்த சீர்குலைவு உடல் அளவுல முதல்ல மாற்றம் ஏற்படும். அடுத்து மூளை அளவுல மாற்றம் ஏற்படும். இந்த மூளை அளவுல மாற்றம் உடல்ல ஒரு வலியோ, நோயோ வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றி கொள்ள முடியும்? நம்மால் வெற்றி கொள்ள முடியாத நாம் எப்படி இந்த உலகை நம்மால் வசமாக்க முடியும்? இது மட்டும் நமக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்னா, இந்த செயலை நம்ம செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது, இது அடுத்த தலைமுறையும் பாதிக்கும். இப்பல்லாம் சொல்றாங்கல்ல, அதிகமா உணவு சாப்பிட்டீங்கன்னா, குழந்தைங்கலாம் வயித்துல இருக்கும் பொழுது அதிகமான உணவு குழந்தைங்கள ஒபீஸான ஒரு குழந்தையா இந்த உலகத்துக்கு கொடுத்துன்னு சொல்றாங்க. அதுபோல நாம் செய்த இந்த செயல் அடுத்த சமுதாயத்தையே மாற்றி விடுகிறது. மேன் கான்குவர் த வேர்ல்ட் பை ஹிம்செல்ஃப். அதாவது மனிதன் உலகை வெல்ல முதலாவதாக தன்னை வெல்ல வேண்டும் அப்படின்னு ஜெனோ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார்கள். இது ஒரு பழக்கப்பட்ட நிகழ்வாக நடந்துட்டே இருக்குது. உணவாகட்டும், செயலாகட்டும், எண்ணமாகட்டும், விருப்பமாகட்டும் ஒரு செயலாகவே இருக்குது. இந்த செயல் இதனோட பதிவு என்ன அப்படின்னு அதை உணர்ந்துட்டோம்னா, அதை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா, அந்த சிந்தனையை மாற்றி அறவழியில் வாழ்வதற்கு தான் மகான் நமக்கு பயிற்சிகள் கொடுக்கறாங்க. பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வரோம். இந்த விளக்கத்துல வரும் பொழுது என்ன பண்றாங்க மகான் நமக்குள்ளாக நம்மை அறிவு நிலையில் உயர்த்தி விடுகிறார்கள். இப்படி வாழும் பொழுது நாம் எப்படி இருக்கலாம்? வாழும் நம்மோடும், நம் உறவினர்களோடும், இந்த சமுதாயத்தோடும் கோஆர்டினேஷன் மற்றும் கோஆபரேஷனோடும் வாழ முடியும். இப்படி வாழ்ந்துச்சுன்னா எல்லா நாடும் பின்லாந்து மாதிரி, ஸ்வீடன் மாதிரி, டென்மார்க் மாதிரி வாழ்வதற்கு ரொம்ப சாத்தியக்கூறு இருக்கிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லோரும் எல்லா வாழ்க்கை வளங்களும் பெற்று ஆனந்தமாக அமைதியாக வாழ்றதுதான் மிகப்பெரிய வாழ்வியல் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்படி வாழணும் அப்படின்னா நாம் இனிமை காத்து வாழ வேண்டும். ஹார்மனி அப்படின்னு சொல்லுவாங்க. சமாதானமாக வாழ வேண்டும். இந்த சமாதானமாக வாழும் பொழுதுதான் அந்த வசப்படுத்துதல், நம்மை நாக்கு ஈர்த்து கொள்ளுதல், நம்மை நோக்கி ஒரு தேவையை வைத்துக் கொள்ளுதல் அப்படின்றது சாத்தியமாகிறது. எதனோடு இனிமை காக்க முடியும்? முதலாவதாக தனக்கும் உடலுக்கும் இனிமை காக்க வேண்டும். இந்த உடல் வாகனம் நல்லா இருந்துதான் இந்த வாழ்க்கையை, இந்த பூந்தோட்டத்துல நம்ம இந்த வாழ்க்கையை ரசிக்கணும் அப்படின்னா இந்த உடலோடு நாம் இனிமை காக்க வேண்டும். இந்த உடலோடு இனிமை காப்பதற்காக தான் மகான் நமக்கு உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாதனால உடல் அணுக்கள் சீர்குலைந்து, இந்த சீர்குலைவு ஏற்பட்டதுனால என்ன ஆகுதா, நம் உடல் அளவில் மனதளவில் பாதிப்பு ஏற்படும் பொழுது நம் வாழ்நாளே குறைந்துவிடும். சோ உடல் அளவில் நாம் உடலை முதலாவதாக வசப்படுத்த வேண்டும். உடலை முதலாவதாக வசப்படுத்தும், உடலோடு இணக்கமா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சிகளை தவறாது செய்ய வேண்டும். உடற்பயிற்சிகளை தவறாது செய்யும் பொழுது, ஏன் சில நேரங்கள்ல நல்ல உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தா கூட, உணவு முறை இருந்தா கூட நம் உடல்ல பாதிப்பு ஏற்படும் பொழுது அதுக்கும் மகான் விளக்கம் கொடுத்திருக்காங்க. நாம் பல காலமாக விலங்கினமாக இருந்து அப்புறம் தான் மனிதனாக இருக்கிறோம். சோ விலங்கின பதிவுகள் இருக்கும் பொழுது நாம் பல விஷயங்களை, நமக்கு தேவையான விஷயங்களை நம்மால் ஜெயிக்க முடியாது. அதற்காக தான் இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய நம் அணு அடுக்குகள் சீராகி முதலாவதாக நாம் நம் உடலை வசப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததாக நமக்கு உயிருக்கும்
இந்த உயிரை நல்லா வச்சு இந்த உயிரை நல்லா வளப்படுத்தி விட்டோம் அப்படின்னா இன்னும் வாழ்க்கை எக்ஸ்டெண்டட் லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிக காலமாக நம்மால் வாழ முடியும். நமக்கே தெரியும், மகானுக்கெல்லாம் 50கள் வரைதான் அப்படி இந்த ஜாதகத்துல இருந்த பொழுதும் மகான் இந்த பயிற்சிகளை செய்து 90 வயசுக்கு மேல ரொம்ப இயல்பா ஆரோக்கியமா வாழ்த்ததை நாம் எல்லாம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், மகானை பார்த்திருக்கோம். சோ இந்த உயிருக்கும் நமக்கும் இனிமை காப்பதற்காக தான் மகான் நமக்கு காயகல்ப பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். சோ உடலை தன்வசப்படுத்திட்டோம், உயிரை தன்வசப்படுத்திட்டோம். இதெல்லாம் படுத்த முடியுது. ஒரே ஒரு விஷயம் நம்மால் படுத்தவே முடிய விஷயம் என்னன்னா, இந்த மனதை தன்வசப்படுத்த முடியாது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான செயலா எல்லாருக்கும் இருக்கும். இந்த மனதை தன்வசப்படுத்துவதற்காகத்தான் மகான் நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அகத்தாய்வு பயிற்சி அகத்தவம் மட்டும் செஞ்சுட்டா போதும் அப்படின்னா, அகத்தவம் மட்டும் செஞ்சா என்ன பண்ணும், சில நேரங்களில் எப்போதும் படுற கோவத்தை விட அதிகப்படியான கோபங்கள் வரும். நம்ம அப்படி அமுக்க ட்ரை பண்ண பொழுது அது வீறிட்டு வெளியே வரும். சோ அகத்தவம் செய்தால் மட்டும் போகாது, உடனே நாம் அகத்தாய்வு செய்யும் பொழுது உடலை வளப்படுத்தி உயிரை வளப்படுத்தி மனதை நாம் வளப்படுத்தி விட்டோம். சோ முதலாவதாக உன்னையே நீ வெல்வாய் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்மையே நாம் வென்று விட்டோம். நம்மால் ஒரு ஆரோக்கியமான அமைதியாக ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுது. இது மட்டும் வாழ்ந்து விட்டால் அடுத்ததாக நாம் வாழ போடும் ரொம்ப ஒரு அழகான பூந்தோட்டம்னா நம்முடைய குடும்பத்துல நம்ம வாழ்றோம். குடும்பம் அப்படின்னாலே உறவுகள் இருக்கும். அந்த உறவுகளோட நம்ம ரொம்ப அட்டாச்சா இருப்போம், ரொம்ப கனெக்டடா இருப்போம். அந்த கனெக்டடா இருக்கும் பொழுது நமக்குள்ளாக சில நேரம் ஒரு கசப்பான உணர்வுகள் வரும். இந்த உணர்வுகள் இருந்து வெளிவந்து நாம் நல்லா வாழணும் அப்படின்னா மகான் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா அன்பு. அன்புதான் இந்த உலகத்துக்கு, இந்த வாழ்க்கைக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை அன்புதான். நாம் அன்பு மட்டும் கொடுத்துட்டு ஈர்த்து பிடிச்சு வைக்காம அன்பை மட்டும் கொடுக்கிற இடத்துல, அதாவது ரிசீவிங் எண்ட்ல இல்லாம கிவிங் எண்ட்ல நம்ம கொடுத்துட்டே இருக்கும் பொழுதும் அந்த குடும்பம் ரொம்ப அமைதியாகி அடுத்ததாக நம்மால் நம் குடும்பத்தை வசப்படுத்த முடியும். என்னதான் வசப்படுத்தினால் சில நேரங்கள் நாமளும் மனிதர்களாக பிறந்தவர்கள் தானே, சில நேரங்கள்ல நமக்கு ஒரு 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 வருத்தம் ஒரு வேதனை நடக்கிறது இயல்புதான். அப்பதான் மகான் சொல்றாங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க யாரு ரொம்ப சக்சஸிவோ அவங்க விட்டு கொடுத்து வாழ்வாங்க, யாரு ரொம்ப வலிமையானவர்களோ அவங்க டாலரேட் பொறுமையோட வாழ்வாங்க, யாரு ரொம்ப புத்திசாலிகளோ அவர்கள் தியாகம் பண்ணி வாழ்வாங்க. மகான்ட்ட ஒரு தடவை கேட்டாங்க, எவ்வளவோ என்னோட பார்ட்னரோட நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன், ஆனா அவங்களுக்கும் எனக்கு ஒத்தே வரமாட்டேங்குதுன்னு சொன்னப்போ மகான் சொன்ன பதில், புத்திசாலிகள் இந்த 3ஐயும் செய்வார்கள், யாரு இதை செய்ய தவறினார்களோ அவர்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுதும் இந்த குடும்பத்தை வசமாக்கி கொள்கிறோம். எப்படி இந்த குடும்பத்தை வசமாக்கி கொள்கிறோம்? நம்ம மனவளக்கலைக்குள்ள வந்துட்டோம், தன்னை உணர்ந்துட்டோம். அப்ப குடும்பத்தை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்த வாழ்க்கை அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். தவமும் அறமும் தான் வாழ்க்கையை சீராக்கும். அந்த அறநெறி வாழ்க்கையில வள்ளுவம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். செயற்பால் தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதொரும் வழி, செய்ய வேண்டிய அறச்செயலை தவறாது செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த அரசையிலிருந்து நாம் செய்யக்கூடாத செயல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழிச்செயல். அறநெறி வாழ்க்கை வாழ்வதுதான் 100 மார்க்ஸ். குறைஞ்சபட்சம் நம்ம பழி செயல் செய்யாம இருந்தாலே அந்த அறநெறி வாழ்க்கைக்கு நாம் வித்திட்ட தொடங்கி விட்டோம். சோ இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது அறநெறி வாழ்க்கையை வாழத் தொடங்கிட்டோம். தவம் ரெகுலரா செய்யறோம். அடுத்து அறநெறி, அறமும் தவமும் தான் வாழ்க்கையின் வெற்றி. அந்த அறநெறி வாழ்க்கையில் நம்ம போகும் பொழுது அந்த இல்லறத்துல நடைபெற அந்த அமைதிக்கு நாம் முழுவதுமாக ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. முழுவதுமாக என் குடும்ப அமைதிக்கு நான் மட்டுமே பொறுப்போ, மற்றவங்க எல்லாம் எப்படி வேணா இருக்கட்டும், எனக்குள்ளாக அறிவு இருக்கிறது, எனக்குள்ளாக விளக்கம் கிடைத்துட்டது, எனக்குள்ளாக தன்னை அறிதல் வந்து விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம இந்த குடும்பத்தை வசமாக்க முடியும். இந்த குடும்பத்தை வசமாக்கினா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது, நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அது அந்த எண்ணம், அந்த சங்கல்பம் நமக்குள்ளாக சாத்தியமாக வாய்ப்புகள் நிறைய. அதே வள்ளுவம் எப்படி கூறுகிறது? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியா திண்ணிய ராகம் பெரியன். நினைத்ததை நினைத்தபடி அடையணும், நான் நினைச்ச மாதிரி அது கிடைக்கணும் அப்படின்னா எண்ணியவ செயல் வலிமை மிக்கவராக,
நாம் எல்லாம் வலிமை மிக்கவராக மாறிவிட்டோம் என்றால் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நாம் அதை அடைந்து விடுவோம். குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும். குடும்ப அமைதி பற்றி மகான் எவ்வளவோ பேசியிருக்காங்க. குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல அந்த உறவுகளோட வேறுபாடு இருக்கும் பொழுது அதை சரி செய்யணும் அப்படின்னா நாம் அவர்களை வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். வாழ்த்த 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 குடும்பம் மட்டும் இல்லாது, வேலை செய்யும் இடத்தில் மட்டும் இல்லாது, சுற்றுப்புறத்துல இருக்கும் எல்லோரையும் நம் வாழ்த்த வாழ்த்த அவர்கள் முகவசியம் ஜெகவசியம் என்று சொல்வார்கள். அவங்க நமக்கே உதவி செய்வதற்கோ நம் தேவைக்கோ நம்மகிட்ட வாலண்டரியா வருவாங்க. அந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா நாம் பயிற்சிகளை முறையாக செய்ய வேண்டும். சோ என்னை வசப்படுத்தி விட்டேன், என் குடும்பத்தை வசப்படுத்தி விட்டேன். அடுத்ததாக நாம் வசப்படுத்த வேண்டியது மகான் கொடுத்த அந்த உயரிய தத்துவம். உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனதுக்கும், நமக்கும் சமுதாயத்திற்குமான வாழ்க்கை, நமக்கும் சமுதாயத்திற்குமான வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு வீடு வாங்குவதாக நினைத்துக் கொள்ளும். அப்போ ஒரு வீடு மட்டும் வாங்குறதில்ல, அந்த வீட்டை சுற்றி இருக்கிற அந்த நண்பர்களையும் நமக்கு நம் குடும்ப உறவுகளுக்கு அடுத்ததாக இருக்க போதும் அந்த இரண்டாவது உறவுகள் சொல்ல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இரண்டாவது உறவுகளையும் நாம் ஒத்தும் உதவி வாழ வேண்டும் என்றால் நாம் அந்த வசப்படுத்த கொள்ற அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள், ஆற்றல், சிந்தனையை உயர்த்தி விட வேண்டும். இப்போ குடும்ப உறவுல ஒரே ஒரு கருத்து சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம சமுதாய உறவுக்கு போலாம். குடும்ப உறவுல ஒரு 12 வயசு குழந்தை, இதுல சைக்காலஜில சொல்லுவாங்க. ஒரு 12 வயது குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த குழந்தை ஒரு 18 வயசு வரைக்கும் என்ன ஆசைப்படும் அப்படின்னா, ஒரு ஒரு சக்சஸ் அது பாக்குது. ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இல்ல ஒரு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு கப் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா, குடும்ப உறவினர்களாகிய நம்ம என்ன பண்ணணும்? அந்த அந்த கொண்டு வந்த அவங்களோட அந்த வெற்றியை நம்ம பாராட்ட தெரிஞ்சுக்கணும். அப்படி பாராட்டு அந்த வாழ்த்தி அந்த இனிமை காக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைகள் அது ஒரு சாதாரண ஒரு பொருள் மாதிரி நம்ம பார்த்துட்டு ஓரமா வைக்கிறத விட, அவங்களை பாராட்டி அவங்கள அடுத்த லெவலுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணும் பொழுது, அந்த ஒரு சூழல்ல வளர்ற குழந்தைகள் ஃபியூச்சர்ல அவங்க என்ன நினைச்சாலும் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜில அதை சொல்றாங்க. சோ குடும்பத்துல நாம் எப்பொழுதும் பாராட்டு அப்படின்ற ஒரு பரிமாற்றம் செய்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன உணவுல இருந்து நம்ம அதை தொடங்கலாம். அது அப்படியே தொடர்ந்து போய் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வரும் பொழுது அந்த பாராட்டு இயல்பாகவே நடக்க தொடங்கிவிடும். அடுத்ததாக இந்த சமுதாய வாழ்க்கை நம்ம வாழப்பெறும். வீட்டுல ஒரு 5 பேர் இருக்க குடும்பத்திலே இவ்வளோ வேறுபாடு இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்துல பலதரப்பட்ட மக்கள் இருக்கும். அவங்களோட மொழியிலேருந்து, செயல்லேருந்து, பழக்கவழக்கங்கள்லேருந்து நிறைய மாறுபாடுகள் இருக்கும். அந்த மாறுபாடுகள்ல நம்ம அதனோட எப்படி வாழலாம் அப்படின்னா, மகான் நமக்கு என்ன சொல்றாங்க? முதலாவதாக அளவோடு பழக வேண்டும். அவங்க வேற ஒரு இடம், வேற ஒரு காலம், வேற ஒரு தொடர்பு கொள்ளும் நபரோட இருந்துட்டு நம்மோடு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அளவோடு பழகும் போது மகானோட அடிப்படையே எந்த செயலை செய்தாலும் அளவும் முறையுமாக இருக்க வேண்டும். அந்த அளவோடு நம்ம பழகும் பொழுது நீண்ட நாட்களாக அந்த நட்புறவு குடும்ப உறவு மாதிரி நட்புறவும் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த நட்புறவை நம்மால் காக்க முடியும். ஒருவேளை சில நேரங்கள்ல அவங்க அறியாமையினால நாம் அறியாமையிலிருந்து வெளிவந்துட்டோம். அந்த அறியாமையினால அவங்களோட சில பிஹேவியர், அவங்களோட சில நடவடிக்கை நமக்கு வேறுபாடு இருந்தா கூட அவங்களோட நாம் வெறுப்பு பாராட்டாது அன்பு செலுத்தி கொண்டே இருக்கும். கிறிஸ்துவமா தான் சொல்லிக்கொண்டே இருக்கும். உலகில உயர்ந்த விஷயம் அன்பு கொடுப்பதும் பெறுவதும் சொல்லுவாங்க. அந்த வெறுப்பு இல்லாத அவர்கள் அவர்கள் அறிவுல செயல்படுறாங்க. ஆனால் எனக்கு அறிவு தெளிவு வந்து விட்டது. வெறுப்பு பாராட்டாமல் அன்பு பாராட்டி இருக்க வேண்டும். இது நம்ம சமுதாயத்துல நம்ம வசமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் யாரோட ரொம்ப இணக்கமா இருக்கணும் பார்த்தா, இந்த இயற்கை தத்துவ அறிவை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல நாம் எல்லாரும் என்ன பண்றோம்னா பஞ்சபூத நவகிரகம் பண்றோம். அப்படித்தானே? அந்த பஞ்சபூத நவகிரகத்துல நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆகினேல ஒரு புள்ளியில சுருங்கினா பஞ்சபூத நவகிரகம் செய்யும் பொழுது அப்படியே மனதளவுல பெரிய அளவுல விரியிறோம். அப்ப விரியும் பொழுது என்ன ஆகும்? அந்த தவத்தோட முடிவுல என்ன உணர்றோம் அப்படின்னா, எல்லா உயிர்களும் இந்த இறைநிலையோட தன்மையாதான் இருக்குது. நான் பார்க்கிற ஒரு சின்ன
காக்கா குருவிலேந்து எல்லாமே இந்த இறைநிலையோட தன்மையில் தான் அதன் அதன் அறிவில் அதன் அதன் புரிதலில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இயற்கை அப்படின்ற அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகம் முழுவதும் நமக்கு வசமாவதை தவிர்க்கவே முடியாது. இந்த உலகத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் விரிந்து பார்க்க வேண்டும். எண்ணத்தால விரியணும், மனதால விரியணும், செயலால விரியணும். அப்படி விரிந்து பார்த்ததா தான் மகான் நமக்கு இந்த உயரிய கலையான இந்த வேதாத்ரியம் அப்படின்ற கலையை நமக்கு பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்முடைய எண்ணம் செயல் எப்படி விரியணும் அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. 2014ஆம் ஆண்டு பாஸ்டன், யுஎஸ்ல இருக்க பாஸ்டன் அப்படின்ற ஒரு ஒரு தேநீர் அந்த இடத்துல ஒரு தேநீர் கடையில நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு வயதானவர் அங்க வராங்க. நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு. அங்க வேலை பார்த்த ஒரு பெண் அவருக்கு ஒரு காஃபி குடுக்குறாங்க. அப்போ காஃபி குடுக்கும்போது அந்த கடையோட ஓனர் சொல்றாரு, எப்படி நீ அவருக்கு குடுக்குற? அதெல்லாம் குடுக்கக்கூடாது. நீங்க வேலையாள் தான். நான் சொல்றத தான் நீ கேட்கணும்" அப்படி சொன்னேன். அந்த பெண் சொல்லுது, "இல்லங்கய்யா, நான் அதுக்கு அவரு குடிச்சதுக்கு நான் பே பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லுது. அந்த மழையில நனைஞ்ச அந்த முதியவர் காஃபி குடிச்சுட்டு போயிடுறாங்க. சாயங்காலம் கணக்கு பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண் ஆக்சுவலா பணம் குடுக்க மறந்துட்டாங்க. கணக்கு டேலி ஆக மாட்டேங்குது. அந்த ஓனர் கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. அவங்க சொல்றாங்க, "நான் மறந்துட்டேன். நான் இப்ப பே பண்றேன்." பட் அந்த ஓனர் ஒத்துக்க தயாரா இல்ல. அந்த பெண்ண வெளிய அனுப்பிச்சுட்டாரு. வேலைய விட்டு வெளிய அனுப்பிச்சுட்டாரு. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் வருது. சொல்லி பார்க்குறாங்க அடுத்த நாள், "எனக்கு வேலை குடுங்க, வேலை குடுங்க." அவரு குடுக்க தயாரா இல்ல. உடனே அந்த கார்ப்பரேட் கம்பெனி அது. அங்க அந்த கம்பெனிக்கு தான் என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் குடுத்து அவங்க மெயில் போடுறாங்க. அங்கேயும் இவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்புறம் ரொம்ப மன அழுத்தம் அவங்களுக்கு திருப்பியும் அவங்க என்ன பண்ணாங்க, இப்பல்லாம் Facebookலாம் ரொம்ப காமனா இருக்கிற பீரியட் ஆயிடுச்சுல. அங்க போடுறாங்க. இந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த நிகழ்வுக்கு எனக்கு எந்த பதிலும் இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எனக்கு எங்கேயாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு போடுறாங்க. பல கம்பெனிலேருந்து, பல இடத்துலேருந்து அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சு வருது. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளாக அந்த மனித நேயத்தை ஒருவேளை இவங்க இந்த கம்பெனில வேலை கிடைச்சு திருப்பி போயிருந்தாங்கன்னா, இன்னும் ஒரு 10 பேருக்கு, 20 பேருக்கு, ஒரு 100 பேருக்கு நடுவுல தான் அவங்க வேலை பார்த்திருப்பாங்க. இன்றைக்கு பல கம்பெனிலேருந்து அவங்க வேலை வருது. உங்களோட மனிதநேயம் இவ்ளோ நல்லா இருக்குது. என்னோட கம்பெனிக்கு வாங்க, என்னோட கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா, அந்த பெண் எந்த கம்பெனி சூஸ் பண்ணாங்க தெரியுமா? எந்த கம்பெனி எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம மனிதர்களை மனிதர்களாக உணர்ந்து இயற்கையிலே அவருக்கு அன்னைக்கு ஒரு பசி அப்படின்றத சரி பண்ண ஒரு பெண்ணாக இந்த பெண்ண உணர்ந்து பிலந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர உபகாரி. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த கம்பெனி மக்களுக்கு உண்மையாவே சேவை செய்றாங்க, அந்த கம்பெனில நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மெயில் போடுறாங்க. அந்த கம்பெனில அன்னைக்கு வேலை பார்த்ததுனால, இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. சோ, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த இயற்கையில, இந்த உலகத்துல எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ்வதே அறம் சார்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த வாழ்க்கைக்கு தயாராக இருக்கும் எந்த ஒரு கம்பெனில மட்டுமே நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ, அந்த மாதிரி இருக்கு. இயற்கை தத்துவ அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை உணர்வு. அந்த இயற்கை தர அத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இறை உணர்வு தேவை. இந்த இறை உணர்வு அப்படின்ற தலைப்புல மகான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. அந்த கவிதையை பார்ப்போம். எந்த ஒரு அறிவதனை பெற்றுக்கொண்டால் இப்பெரிய பேரண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் முந்தி நடு முடிவு என்ற முழு விளக்கம் முற்றறிவின் கருணையினால் கிட்டிடுமோ நான் அந்த அறிவை அடைந்து விட்டேன். அழுத்தமெனும் ஆற்றலதே பேர் ஆதாரம். சிந்திக்க சிந்திக்க சிவம் பேரண்டம். சீவன் இவை வெளி விண்ணில் அடங்கக் காண்போம். பெரிய அறிவு. என்ன அறிவு? தன்னை அறிதல். தன்னை அறிதலின் மூலமாக அந்த எல்லையற்ற அந்த இறைநிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த இறைநிலைக்கு தொடக்கம், நடு, முடிவு என்ற அது எல்லாமே கருணையின் வெளிப்பாடாதான் இருக்கும். இறைவன் அன்பாகவும் கருணையாகவும் தான் நம்மிடம் இருக்கிறாங்க. அந்த பேரறிவை அடைந்து விட்டேன். அதை நான் புரிந்து விட்டேன். அதை புரிந்த பின்பு நமக்கு எப்படி ஆகினை தவம்? அழுத்தமென்னு மாற்றதை அழுத்தம் ஆகினையில் அழுத்தத்தை கொடுத்துதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதை புரிந்து 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 நாம் தவத்துல உயர்ந்து வரும் பொழுது அதன் மூலமாக நமக்கு சிந்தனை ஆற்றல் நாம் உணரும் பொழுது என்ன புரிந்து விட்டோம்? இந்த உலகத்தில் காணும் எல்லாமே
உலகத்தின் உள்ள எல்லாமே சிவத்தின் வெளிப்பாடும். எல்லா ஜீவன்களும் சிவனோட வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது அப்படின்றத நான் முழுவதுமாக புரிந்து கொண்டேன். இப்பொழுது ஒரு சின்ன கற்பனை நம்ம வச்சுக்குவோம். அந்த கற்பனையில எப்படி இருக்கும்? ஒருவேளை நமக்கெல்லாம் ஒரு ஃபியூச்சர்ல வேதாத்ரி மகரிஷிய நமக்கு பார்க்குற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நம்ம என்ன கேட்போம் அவங்க கிட்ட? இவ்ளோ ஒரு எளிமையான ஒரு சூழல்ல இருந்து, "உங்களால எப்படி இந்த உலகையே வசமாக்க முடியும்?" அப்படின்னு ஒரு கேட்பதாக ஒரு கற்பனை வச்சுக்குவோம். அப்படி வரும்பொழுது, ஒருவேளை மகான் வந்து நம்மள அந்த சீக்ரெட்ட சொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வச்சுக்கலாமா? அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போம்போது, ஒரு பிரம்மாண்டமான அந்த மாளிகைக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போம்போது கொஞ்சம் படியேறி போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. படியேறி மகான் நமக்கு வழிநடத்துவதாக வைத்துக்கொள்ளும். அங்கு பார்த்தானா, அங்க வந்து வெற்றிடமாக ஒரு ரூம பார்க்கிறோம். அந்த ரூம்ல வந்து எதுவுமே இல்ல. மகான் அந்த ரூம்ல கூப்ட்டு நம்மள கொண்டு விடுறாங்க அப்படின்னா, நமக்கு என்ன செய்யும்? எதுவுமே புரியாது. இந்த வெற்றிய நீங்க எப்படி அடைஞ்சீங்க? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப மகான் ஒருவேளை நமக்கு இப்படி சொல்றதா நினைக்கலாம். நான் இந்த பாதை வழியா உங்கள கடந்து கூட்டிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டெப் நீங்க நடந்து வந்தீங்க. அந்த 20 ஸ்டெப் நடந்து ஒவ்வொரு படியிலும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கை கல்வியை நான் சொல்லியிருந்தேன். நீங்க எப்பவாவது அத பார்த்தீங்களான்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த படிகள்ல என்னவா இருக்கலாம்? முதல்ல உடல் நலம் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். மனநலம் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். அப்புறம் குடும்ப நலம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இதற்கெல்லாம் என்ன என்ன தேவையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததாக வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக, இறுதியாக, பேராசை நிறை மனமாக, சினம் பொறுமையாக, கடும்பற்று ஈகையாக, முறையற்ற கற்பு முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, நேரிரை உணர்வாக, வஞ்சம் மன்னிப்பாக நாம் கடந்து வரும் பொழுது, அந்த வேதாத்திரியம் நமக்கு காண்பித்த அந்த சுத்த வெளியை நாம் உணரும் பொழுது, ஒரு விஷயம் நமக்கு அழுத்தமாக தெரியும். அங்க சுத்த வெளியில என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாவற்றும் உருவாதற்கும் அந்த உருவாக்கத்தில் நம் வாழ்க்கை முழுவதுமாக நம்மில் தொடங்கி குடும்பத்தில் பெருகி சமுதாயத்தை உணர்ந்து இயற்கை தத்துவ அறிவை நாம் உணர்ந்து வாழும் பொழுது இந்த உடம்பை மட்டுமல்ல, இந்த மனதை மட்டுமல்ல, இந்த நண்பர்களை மட்டுமல்ல, குடும்பத்தை மட்டுமல்ல, இந்த உலகையே நம் வசம் ஆக்குவது என்பது எல்லோருக்கும் சாத்தியமாக கொள்கிறது. இந்த உலகை வெல்லும் இந்த கலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கலை மூலமாக நாம் வசமாக்கி விட்டோம். இத நமக்கு மட்டும் வச்சுக்கலாமான்னா, இந்த கலையை நாம் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த எல்லோருக்கும் கொண்டு செல்வதற்காக தான் நமக்கு தொண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த குடுத்திருக்கிறாங்க. சோ இந்த தொண்டை நாம் நமக்குள்ளதாக மாற்றி உடல் நலத்தை பாதுகாத்து, மனநலத்தை பாதுகாத்து, குடும்ப நலத்தில் சக்சஸ் ஆன பின்பு அறநெறி வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, அடுத்ததாக நாம் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சமான இந்த தொண்டை நாம் செய்யும் பொழுது, உலகம் நமக்கு முழுவதுமாக வசமாவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த வசமாகும் கலை கற்ற பின்பு உலகையே வசமாக்கிய பெருமை வேதாத்திரிய அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் சாத்தியம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தொண்டாற்றி இன்பம் காண்போம்.